ஆக்ட்ரஸ் சிம்ரனுக்கு அவங்களுடைய 30 வருஷ திரையுலக பயணத்தை பாராட்டுற விதமா ரீசெண்டா ஒரு அவார்ட் கிடைச்சது. அந்த அவார்ட் ஷோல சிம்ரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னுடைய கொலீக் ஒருத்தவங்க ஒரு படத்தை இப்ப ரீசெண்டா பண்ணிருந்தாங்க. அதை தொடர்ந்து நான் அவங்களுக்கு இந்த படத்துல நீங்க இப்படி ஒரு கேரக்டர் பண்ணுவீங்கன்னு நினைக்கல, எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னு ஒரு மெசேஜ அவங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தேன். அந்த மெசேஜுக்கு அவங்க ஆன்டி ரோல் பண்றதுக்கு டப்பா ரோல் எவ்வளவோ மேலுன்னு எனக்கு ரிப்ளை பண்ணிருந்தாங்க. அதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆன்டி ரோலா இருந்தா என்ன, டப்பா ரோலா இருந்தா என்ன, நம்ம பண்ற ஒர்க்க நம்ம லவ் பண்ணி பண்ணணும். அதுதான் நான் 30 வருஷம் சினிமா துறையில இருக்கிறதுக்கு எனக்கு காரணமா இருந்துச்சுன்னு சிம்ரன் அவர்கள் ரொம்பவே ஆவேசமா அந்த மேடையில பேசியிருந்தாங்க. இதை தொடர்ந்து சிம்ரன் பேசியிருந்த இந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. அதையடுத்து சிம்ரனா அப்படி யார் தான் சொல்லிருப்பாங்க அப்படின்னு மக்கள் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரீசெண்டா சிம்ரன் சப்தம் படத்துல தான் நடிச்சிருக்காங்க. சோ லைலா அவர்கள் தான் சொல்லிருப்பாங்கன்னு லைலாவையும் டப்பா ரோல்னு சொன்னாங்களே, ஒருவேளை டப்பா காட்டுல நடிச்ச ஜோதிகாவை சொல்றாங்களான்னு ஜோதிகாவையும் மக்கள் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதையடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரசிகர் லைலா கிட்டயே நீங்க தான் சிம்ரனை மாக் பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு லைலா அது நான் கிடையாது, நான் எப்பவும் என்னுடைய கொள்கையும் ஃபேன்ஸையும் அவமானப்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இதனால ஜோதிகா அவர்கள் தான் இந்த விஷயத்த சொல்லிருப்பாங்கன்னு மக்கள் ஜோதிகாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில அப்படி யார் சொன்னதுன்னு சிம்ரனே ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க. அந்த இன்டர்வியூல பேசும்பொழுது சிம்ரன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் யாரையும் டார்கெட் பண்ணணும்னு ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன். நம்ம எப்பவுமே எல்லா விஷயத்துக்குமே அமைதியா இருந்துட்டா நம்மளையே அவங்க டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நடக்க கூடாதுன்னு தான் அந்த மேடையில நான் எனக்கு நடந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனா நிறைய பேர் அது லைலான்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்க கிடையாது. நான் யாரை மீன் பண்ணி அந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தனோ அது மக்களிடத்துல கரெக்டா போய் சேர்ந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதன் பிறகு அதே நபரே எனக்கு மெசேஜ் பண்ணி சாரியும் கேட்டிருந்தாங்கன்னு சிம்ரன் அவர்கள் இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காங்க. சிம்ரன் அவர்கள் ஷேர் பண்ணிருக்க இந்த விஷயத்தை தொடர்ந்து ஜோதிகாவை தான் அவங்க சொல்லிருக்காங்கன்னு கன்ஃபார்மும் ஆகியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.